கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்ம மத்தியிலே ஆசீர்வாதமாய் ஹிந்தியில் சொல்லுவாங்க டபுள் தமாக்கா அப்படின்னு. 2 ஊழியர்கள் மத்தியில் இருக்கிறது மிகவும் சந்தோஷம். பாஸ்டர் சார்ல்ஸ் ஆண்டமானிலிருந்து அங்கே இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம மத்தியில் இந்த காலை நேரத்தில் அவர்கள் இருக்கிறது மிகவும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் வந்தது குடும்பமாய் அவர்கள் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி வரவேற்றுக்களும். வாங்க இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடம் நம்மோடு அவர்கள் பேசி காணிக்கைக்காகவும் மற்ற தேவ செய்திக்காகவும் பாஸ்டர்கள் ஜெபிப்பார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அருமையான இந்த சபையில் பாஸ்டர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே ஊழியம் செய்து வருகிறோம். கடந்த 10 வருடங்களாக அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். அந்தமான் தீவு என்பது ஒரு தீவின் கூட்டமாக இருக்கிறது. 572 தீவுகள் நிறைந்திருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே 37 தீவுகளில் தான் ஜனங்கள் இருக்க முடியும். அதுலேயும் 27 தீவுகளில் தான் ஜனங்கள் வசிக்க முடியும். ஆகவே மற்றமுள்ள தீவுகளில் மிலிட்ரி நேவி தான் இருப்பாங்க. அந்த 27 தீவுகளில் சுமார் 14க்கு மேலான தீவுகளுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நிறைய தீவுகளில் கப்பல் வசதி தான். அங்கே நம்மள மாதிரி ட்ரெயின் வசதிலாம் இல்லை, பஸ் வசதிலாம் இல்லை. அங்கே முழுக்க கப்பலில் தான் பிரயாணம் பண்ணணும். ஆகவே பல இடங்களில் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி கடைசி தீவு நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான். நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா இமய முதல் குமரி வரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இமய முதல் குமரி வரை தானே. ஆனால் அது இமய முதல் குமரி வரை அல்ல, அது இமய முதல் இந்திரா பாயிண்ட் வரை. அந்த இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்தமானுடைய கடைசி எல்லையில் தான் இருக்குது. ஸோ அந்த கடைசி எல்லை வரைக்கும் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் குடும்பமாக நாங்கள் அங்கு 10 வருடமாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு நிறைய வசதிகள் இது போன்ற வசதிகள் நிறைய இருக்காது. இருக்கிற காரியங்களை வைத்து பயன்படுத்தி கொள்வோம். நிறைய காரியங்கள் அங்கே கஷ்டம், காய்கறிகள் கஷ்டம், வாழ்வதற்கான தேவைகள் அதிகம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் என்ன பண்ணலாம், காய்கறிகள் வாங்கிடலாம். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 1 கிலோ வாங்கணும்னு சொன்னால் 100 ரூபாய் வைக்கணும், 150 ரூபாய் வைக்கணும். ஒரு தக்காளி வாங்கினாலும் கூட அந்த விலை. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. 2 பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார். என் பேர் சார்ல்ஸ், என் மனைவி பேர் ரோஸ்லின், என்னுடைய மகள் பேர் ஜெருஷா, என்னுடைய மகன் பேர் ஜேபஸ். ஆகவே நாங்கள் குடும்பமாக அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தார், ஜபந்தான் சபைகளை தாங்கும். அல்லேலூயா. ஜபந்தான் ஊழியர்களை தாங்கும். அல்லேலூயா. அது உண்மைங்க, முழுக்க அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஜபங்கள் தான் கர்த்தர் எங்களை அந்த இடத்துல ஊழியம் செய்ய வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்க முடியாது, அங்கே ஊழியம் செய்ய முடியாது. கடினமான சூழ்நிலை, போக்குவரத்தில். அங்கே 7 மணி 7:30 மணிக்கு நேற்று இங்கே பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடையில் 10:30 மணிக்கு உட்காந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. 10:30 மணிக்கு நம்ம உட்காந்து ஜூஸ் குடிக்கிறோம். இதே நம்ம அந்தமானில் இருந்தோன்னா 7:30 மணிக்கெலாம் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவாங்க. 7:30 மணிக்கெலாம் எல்லாம் 7:30 மணிக்கெலாம் எல்லாம் குவைட் ஆகிடும், எல்லாமே குவைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேலே எந்த ஒரு பஸ் வசதியும் இருக்காது, ஆட்டோக்காரங்களும் வரமாட்டாங்க, எதுவும் இருக்க மாட்டேங்க. இங்கே எந்த நேரம் தட்டினாலும் ஆட்டோக்காரங்க வராங்க, காருக்காரங்க வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட இடங்களிலும் வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எதற்கு எப்படின்னா ஜபந்தான். ஆமேன். எங்களுக்கு அந்தமான் முன்னாடி தெரியவே தெரியாது. 2004 தான் நம்ம எல்லாருக்குமே அந்தமான்னா ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று வந்துச்சு.
சுனாமினால தான் அந்தமானே ஒரு காரியம் வந்தது. அப்போது அதுக்கு முன்னாடி அந்தமான்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் நாங்கள் எங்களை ஆண்டவர் குடும்பமாய் அந்த இடத்துல ஊழியம் செய்து வைத்திருக்கிறேன். சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஜெபிங்க, ஜபத்தில் தாங்குங்க. ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய ஜபம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. என் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் சொல்கிறேன், நான் பார்க்குறதுலேருந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு ஜபமும் எங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். எங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். எங்களுடைய ஒரு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை தருகிறார். எத்தனையோ ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, ஊழியம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க, வேதனையோடு கலங்கி நிற்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கல. ஒரு 5 நிமிடம் ஜெபம் எங்களை ஊழியங்களை கர்த்தர் நடத்தி வருகிறார். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த அளவுக்கு நாங்கள் ஊழியங்கள் நிமித்தமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஜெபித்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி, எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நம்மெல்லாம் பிடுங்கப்பட்டவர்கள், நம்மெல்லாம் பிடுங்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பக்கத்தில் நாட்டப்பட்டவர்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் தன் காலத்தின் கனியை தரணும் என்கிற அந்த திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வரையறுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்குள்ள நாங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஓடுகிறோம். நீங்கள் எங்களுக்கு முதுகெலும்பாக இருந்து ஜெபத்தில் தாங்கும் பொழுது இன்னும் அநேக இடங்களுக்கு நாங்கள் ஊழியங்களை ஸ்தாபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஊழியக்காரர் சொன்னதை போல அநேக ஊழியக்காரங்களை எழுப்பி, அநேக சபைகளை எழுப்பி தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடப்படுகிறது என்று சொன்னால் அது எங்கிருந்தோ பிடுங்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நடப்படுகிறது என்று சொன்னால் அது எங்கிருந்தோ பிடுங்கப்பட்டிருக்கிறது. நாம் எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஏதேதோ வழிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்தது. கர்த்தர் நேர்த்தியாய் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் பிடுங்கி, அல்லேலூயா, நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பிடுங்கி இந்த சபையிலே கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை ஆண்டவர் நேர்த்தியான நேரத்தில் நீ அங்கிருந்து பிடுங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்து ஆண்டவர் பிடுங்கி, ஆண்டவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் தந்த வாய்ப்பை ஆண்டவருக்காக நன்றியோடு நன்றி சொல்லி எனக்கு நேரத்தை தந்த அருமையான பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்திற்கும் அருமையான சபையார் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்த்திலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பட்டணங்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைகளிலிருந்து ஆண்டவரே தேவ நாம மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஊழியர்களையும் அநேக ஆத்துமாக்களை சுதந்திரிக்கிற ஆண்டவரே அந்த பணிகளில் ஈடுபடும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை புறப்பட்டு வரும்படியே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணித்த காணிக்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே காணிக்கையை கத்த நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களால் முடிந்ததை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திரங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. இது போல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க ராஜா, இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் நேர்த்தியாய் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தலை வணங்கி ஆண்டவரே கீழ்மட்டுமாய் தரை மட்டுமாய் எங்களை தாழ்த்தி அந்த வார்த்தைகளை எங்களுக்குத்தான், எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான், என்னுடைய சமுதாயத்திற்குத்தான், என் சபைக்கு தான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்து ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஊழியங்கள் வளரட்டும், சபைகள் வளரட்டும், ஊழியர்கள் வளர்வார்களாக, சுவாசிகள் வளர்வார்களாக, ஆத்துமாக்கள் ஏராளமாய் வருவதாக. எங்க ஏக்கமெல்லாதுதான் ஆண்டவரே, எங்கள் ஜபங்கள் எல்லாதுதான் ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு விசையாக இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபை போதகர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.